கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் அறிவாளியாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கும். அப்படி இருந்தால் வார்த்தைகளை அடக்க தெரியணும். எந்த வார்த்தை எப்போ பேசணும், என்ன சொல்லணும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். எல்லா வார்த்தைகளும் பேசிடக்கூடாது. அவன் அறிவாளி இல்லை. அறிவாளி என்றால் வார்த்தையை அடக்குகிறவன். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அதே போல் விவேகம் உள்ளவன் குளிர்ந்த மனம் உள்ளவன். அவன் பேசினா ஒரு சில வார்த்தைகள் தான் பேசுவான், மனசுக்கு அவ்வளோ ஒரு சமாதானம், குளிர்ந்த மனம் உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஆலோசனைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அறிவாளி என்றால் வார்த்தையை நாம் அடக்க வேண்டும். அடக்குகிறான், அடக்கணும். கெட்ட வார்த்தை வந்துடக்கூடாது, யாரையும் குறை சொல்லிடக்கூடாது, நீதிமான குற்றவாளின்னு சொல்லிடக்கூடாது, குற்றவாளி நீதிமான் சொல்லிடக்கூடாது. நல்ல கவனிங்க. அதே போல் விவேகமாக உள்ளவன் குளிர்ந்த மனம் உள்ளவன், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறவன். அவன் பேசுகிற வார்த்தையிலிருந்து நல்ல குளிர் உண்டாகத்தக்க வரும் தன்னுடைய பிள்ளைகளே. அப்படி தான் வேதம் சொல்லுறது, குளிர்ந்த மனம் உள்ளவன். அப்படின்னு நம்ம பேசும்போதே ஒரு சந்தோஷம் இருக்கும். அது யாருன்னா விவேகி. அப்போ இந்த ரெண்டு காரியங்களை தேவன் நமக்கு தரும்படி நாம் ஜெபிக்கணும். இந்த ஆலோசனைப்படி நடக்க நம்ம கர்த்தர் பக்கம் போகணும். அதனால தான் ஆண்டவரே, நீர் என்னை அறிவாளியாய் மாற்றும் ஆண்டவரே, குளிர்ந்த மனமுள்ளவனாய் மாற்றும் ஆண்டவரை என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த வசனத்தின்படி நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். உடைய நாமத்தினாலே எங்களை மேன்மைப்படுத்தும். உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். உங்கள் பிரசன்னம் எங்களை தாங்கட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.